வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு வெதர் அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட்ல பண்ண போறோம். இப்போ வெதர் அப்ளிகேஷன்னா என்னன்னா, இந்த இடத்துல இப்போ வெதர் ஆப் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க இங்க சிட்டி நேம் குடுக்கலாம். இப்போ நீங்க சிட்டி நேம் இந்த இடத்துல மதுரைன்னு குடுக்குறீங்க. மதுரைன்னு குடுத்து கெட் வெதர்ன்னு குடுத்தீங்கன்னா, மதுரையோட டெம்பரேச்சர் என்ன? ஹியூமிடிட்டி என்ன? வெதர் என்ன? நெறைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஊர் இப்போ நான் திருநெல்வேலின்னு இந்த இடத்துல குடுக்குறேன். திருநெல்வேலின்னு குடுத்தா அதோட வெதர் டீட்டெயில்ஸ் என்ன? ஈரோடுன்னு குடுக்குறேன். ஈரோடோட வெதர் டீட்டெயில்ஸ் என்ன? இப்படி ஒவ்வொன்னா எடுக்கலாம். அப்போ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ண இதான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறது. அப்போ இந்த வெதர் அப்ளிகேஷன எங்கேருந்து எடுக்கிறது? அப்படின்னா, இந்த சைட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் வெதர் ஓப்பன் வெதர் மேப் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிறது. இந்த வெப்சைட்ல இங்க வெதர் யுனிவர்சிட்டின்னு இருக்கும். இப்போ நீங்க இங்க குடுக்க வேண்டியது இப்போ நீங்க லண்டன் குடுக்குறீங்கன்னா, லண்டன், கிரேட் பிரிட்டன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதாவது சிட்டி நேமும், கண்ட்ரி நேமும் சேர்ந்து குடுத்தீங்கன்னா, அந்த லண்டனோட இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். இது அவங்க ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம தேவையான டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ், வெதர் டீட்டெயில்ஸ எடுக்க போறோம். அப்ப எப்படி ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு டீட்டெயில்ஸ எடுக்கிறது? அப்போ அதுக்கு அந்த ஓப்பன் வெதர் மேப் என்ன குடுத்துருப்பாங்கன்னா, அவங்க ஒரு ஏபிஐ குடுத்துருக்காங்க. அப்போ அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வெதர் ஏபிஐ இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஃப்ரீயா. ஃபர்ஸ்ட் இந்த குடுத்துருக்காங்களா 1000 ஏபிஐ கால்ஸ் பெர் டே ஃப்ரீ அப்படின்னு குடுத்துருக்காங்களா? அப்ப அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஓப்பன் வெதர் மேப் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் ஏபிஐ இல்ல ஓப்பன் வெதர் மேப் டாட் ஓஆர்ஜி போயிட்டு, இதில ஒரு லாகின் ஃப்ரீ லாகின் தான். இதில ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில லாகின் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லாகின் கிரியேட் பண்ணிட்டு, உங்க லாகின்ல மை ஏபிஐ கீஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அதில உங்களுக்கான கீ இருக்கும் இந்த இடத்துல. அந்த கீ ஃப்ரீ தான். அந்த கீய நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? இந்த வெப்சைட்ல இருந்து டெம்பரேச்சர் எடுத்து உங்க வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு. இப்ப நம்ம அந்த ஒரு பார்ட்ட தான் ஸ்ப்ரிங் பூட்ல பண்ண போறோம். அப்ப நான் இப்போ முதல்ல எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்றேன். முதல்ல ஃபைல், நியூ, ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போயிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போயிட்டு, நான் இந்த இடத்துல ஆப் ஏற்கனவே வெதர் அப்ளிகேஷன்ங்கிற பேர்ல நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்ப நான் வெதர் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதில நெக்ஸ்ட் குடுக்குறேன். இதில வேற எதுவுமே மாத்தல. டைப் மேவன், பேக்கேஜிங் ஜார், ஜாவா வெர்ஷன் 17, லாங்குவேஜ் ஜாவா எதுவுமே நான் மாத்தல. நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் குடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்னென்னலாம் வேணும்னா, எனக்கு டைம் லீஃப் வேணும். அததான் நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். அப்ப டைம் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் வெப் வேணும். ஏன்னா நம்ம பண்ண போறது ஒரு வெப் அப்ளிகேஷன். அதனால ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். 3வது டெவ் டூல்ஸ். ஆட்டோமேட்டிக்கா சர்வர் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ் குடுக்கிறேன். இந்த 3யும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஃபினிஷ் குடுத்து இப்ப இந்த 3ம் டிஃபால்ட்டா எனக்கு வேணும். இது தவிர, இப்ப என்னோட வெதர் ஆப் இங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த வெதர் ஆப்ல பாம்.எக்ஸ்எம்எல் பாம்.எக்ஸ்எம்எல்ல இப்ப இந்த 3மே இருக்கும் உங்களுக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, டைம் லீஃப் இருக்கு, ஸ்டார்ட்டப் வெப் இருக்கு, டெவ் டூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது தவிர, இப்ப நம்ம பண்ண போறது ஒரு ஏபிஐ கால். அப்ப ஏபிஐ கால்ங்கிறது ரெஸ்ட் ஏபிஐ கால். ரெஸ்ட் ஏபிஐ கால்னு எடுத்துட்டீங்கனாலே, அந்த டேட்டா நமக்கு ஜேசன் ஃபார்மேட்ல நமக்கு வரும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனா அந்த டேட்டா நமக்கு வரும். வருதாங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்றேன் பாருங்க. நான் இந்த இடத்துல இப்போ லண்டன் அப்படின்னு குடுத்து ஏபிஐ தான் அந்த லிங்க். இப்போ நீங்க இதிலேயே இருக்கும். நீங்க ஏபிஐ கால் போய் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த வெப்சைட்ல இந்த டீட்டெயில குடுக்குறேன். எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ லண்டன் குடுத்துருக்கேன். லண்டனோடது வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல சேலம்னு குடுக்குறேன். இப்போ சேலத்தில இப்போ எவ்வளோ கிளைமேட் என்னங்கிறது வந்துருச்சு. சென்னைன்னு குடுக்குறேன். சென்னைன்னு குடுத்தா சென்னையில எவ்வளோங்கிறது வந்துருது. இப்போ சென்னையில எப்படி இருக்கு? டிஸ்கிரிப்ஷன் என்ன? மிஸ்ட் இருக்கு. சென்னையோட இப்போ டெம்பரேச்சர் என்ன? இப்போ பிரஷர் என்ன? ஹியூமிடிட்டி என்ன? இது எல்லாமே சி லெவல் என்ன? கிரவுண்ட் லெவல் என்ன? எல்லாமே வந்துருச்சா? இதில நேம், சிட்டி நேம் சென்னைன்னு வந்துருச்சு. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஜேசன் ஃபார்மேட் டேட்டா. இத ரா டேட்டாவா பார்க்கணும்னா, நீங்க மேல ரா டேட்டாவா பார்த்துக்கலாம். இது ரா டேட்டாவா பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதான் ஜேசன். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் எப்படின்னா, இப்போ உங்க கையில இருக்கிறது ஒண்ணும் பாருங்க. இப்போ கோஆர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்களா? இது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அரே. அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த 2ம். லாங்கிட்யூட், லேட்டிட்யூட். இது மாதிரி வெதர்ங்கிறது ஒரு அரே. இப்ப நான் இந்த ரா டேட்டா இல்லாம ஜேசன் டேட்டாலயே இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மொத்தமா உங்ககிட்ட வந்திருக்கிறது ஒரு வெதர் ரெஸ்பான்ஸ். நீங்க ஒரு சிட்டியோட வெதர் கேட்டீங்க. அந்த சிட்டியோட வெதர் ரெஸ்பான்ஸ் இப்போ உங்க கையில வந்திருக்கு. அந்த சிட்டி அப்ப வெதர் ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னது? நெறைய உங்களுக்கு அதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு வந்திருக்கா? வெதர் ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா வெதர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு.
அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குமா? அப்போ அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி இதோட நேம். நேம் என்ன குடுத்துருக்காங்க? சென்னைன்னு குடுத்துருக்காங்க. இது டைரக்ட் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கலாமா? ஜாவா படியே இருக்கலாம். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ்க்குள்ள ஒரு பென்சில் இருக்கலாம். அப்ப அந்த பென்சில் என்ன கம்பெனி? அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட். அது மாதிரி இந்த இடத்துல பாருங்க. உங்களோட வெதர் ரெஸ்பான்ஸ்ல வெதர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த வெதர் ஒரு அரேவா இருக்கு. அதனால தான் 0. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இன்னொரு டீட்டெயில்ஸ் எனக்கு வெதர் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. வெதர் ஆஃப் 0ல வெதர் ஆஃப் 0ல என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு நான் கேட்டுக்கலாம். வெதர் ஆஃப் 0ல நம்மளோட அது மாதிரி மெயின் அப்படின்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட். மெயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. அதில தான் டெம்பரேச்சர் குடுத்துருக்காங்க. மெயின்ல டெம்பரேச்சர் என்னன்னு நான் கேட்டுக்கலாம். மெயின்ல ஹியூமிடிட்டி என்ன அப்படின்னு நான் கேட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட்டா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ எடுத்துட்டு போய் நம்ம வெப்சைட்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ் ஏபிஐ கால்ல இருந்து வருது. இத எடுத்துட்டு போய் நம்ம வெப்சைட்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ஜேசன் கன்டென்ட்ட எப்படி நம்ம ரீட் பண்ண முடியும்? நமக்கு அதுக்கு ஜாவா கோட் எழுத தெரியாதே! ஆமா. ஜாவா கோட் எழுத தெரியாது. அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு மேவன் டிபெண்டன்சி இருக்கான்னு தேடிக்கலாம். அப்படி ஒரு மேவன் டிபெண்டன்சி தான் ஜாக்சன் டேட்டா பைண்ட். இத என்ன பண்ணும்னா, ஜேசன் ஃபைல் எடுத்துட்டு வந்து நமக்கு அந்த டேட்டாவ பைண்ட் பண்ணி குடுக்கும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது மேவனுக்கு போயி, இதுல ஜாக்சன் டேட்டா பைண்ட போய் நம்ம எடுத்துட்டு வரணும். ஜாக்சன் டேட்டா பைண்ட் மேவன் அப்படின்னு எடுத்துட்டு வரணும். ஃபயர்பாக்ஸ். ஜாக்சன் டேட்டா பைண்ட் மேவன் டிபெண்டன்சி அப்படின்னு போய் பார்க்குறேன். பாருங்க. ஜாக்சன் எடுத்துட்டு வருவோம். இதுல இப்போ mvnrepository.comக்கு போறேன். இதுலருந்து நான் எடுத்துட்டு வரேன். இதுலருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பாருங்க 2.18.2 இந்த இடத்துல இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட டிபெண்டன்சிஸ்ல ஒண்ணா இத நான் ஆட் பண்ணிறேன். வெர்ஷன் தேவையில்ல. வேணும்னா வச்சுக்கலாம். கம்பல்சரி இல்ல ஜாக்சன் டேட்டா பைண்டுக்கு. அதனால அத ரிமூவ் பண்ணிடுறேன். இத சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இம்போர்ட் ஆயிரும். முடிஞ்சது. இப்போ என்னென்ன டிபெண்டன்சி வேணுங்கிற வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்து நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ரெஸ்பான்ஸ் என்ன ஃபார்மேட்ல வருது? ரெஸ்பான்ஸ் நான் அதுக்கு வெதர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றேன். வெதர் எனக்கு ரெஸ்பான்ஸா வருது. வெதர் ரெஸ்பான்ஸ் வருது. அது உள்ள இருக்கிற நேம், அது உள்ள இருக்கிற வெதரோட டிஸ்கிரிப்ஷன், அது உள்ள மெயின்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ள டெம்பரேச்சர், அது உள்ள மெயின்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ள ஹியூமிடிட்டி. இதெல்லாம் இப்போ எனக்கு வேணும். கரெக்ட்டா? இதெல்லாம் தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. இந்த ஏபிஐ கால்ல இதெல்லாம் தான் நீங்க பார்க்குறீங்க. அப்ப நான் இப்போ போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். என்னோட சோர்ஸ் மெயின் ஜாவா com.example.demo இருக்கா? என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸுக்கு வெதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடுறேன். இந்த வெதர் ரெஸ்பான்ஸ் பாருங்க. இது என்ன டேட்டாவை எடுத்துட்டு வருது? இது எனக்கு ஜேசன் டேட்டாவை எடுத்துட்டு வருது. அப்ப ஜேசன் ஜேசன் டேட்டாவை எடுத்துட்டு வருது. ஆனா ஜேசன் டேட்டா நெறைய இருக்கு. அதுல நான் எல்லாமே கேட்கல. எனக்கு டெம்பரேச்சர் வேணும், ஹியூமிடிட்டி வேணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ தான் நம்ம கேட்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அட்ஜேசன்ட்ல முதல்ல இக்னோர் ப்ராப்பர்ட்டீஸ். மத்ததெல்லாம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிராக்கெட்ஸ்ல இக்னோர் அன்னோன். தெரியாத டேட்டா ஏதாவது வந்துச்சுன்னா, இக்னோர் அன்னோன். அத நான் ட்ரூன்னு குடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட். இந்த அன்னோடேஷன் ஆட் பண்ணிட்டோம்னா, எனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வேணும்? எனக்கு நேம் எந்த ஊர்ல இருந்து இந்த டெம்பரேச்சர் வருதுங்கிறது வேணும். அப்ப நான் இந்த இடத்துல பிரைவேட் ஸ்ட்ரிங் சிட்டி அப்படின்னு குடுத்துக்கலாமா? நேம்னு குடுத்துக்கலாமா? அவங்க என்ன பேர் குடுத்துருக்காங்களோ அதே குடுத்துக்கோ. அப்படி இல்லன்னா, அட்ஜேசன்ட்னு இன்னொரு அன்னோடேஷன் ஆட் பண்ணணும் அவ்வளோ. அவங்க நேம்னு குடுத்துருக்காங்க. அதனால நானும் நேம்னு குடுத்துடுறேன். அடுத்தது என்ன வேணும்? எனக்கு அடுத்தது இந்த வெதர்ல டிஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த மெயின்ல டெம்பரேச்சர் வேணும். அப்போ மெயின்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இந்த டேட்டாலாம் இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட்ட டைரக்ட்டா நான் யூஸ் பண்ண முடியாதுல்ல. எப்பவுமே ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்றதுக்குன்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் வேணுமா? அப்போ நான் பிரைவேட் மெயின் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்படி ஒரு கிளாஸே நம்மகிட்ட இல்ல. இல்ல தான் அத பின்னாடி கிரியேட் பண்ணுவோம். அது மாதிரி பிரைவேட் பாருங்க. இன்னொன்னு வெதர்ன்னு ஒரு கிளாஸ் வேணும். வெதர் அரேவா வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வெதர் அரேவாவே வச்சுக்கிறேன். வெதர் அரே வெதர்.
அப்படின்னு வெதர் அரே ஆப்ஜெக்ட் ஒண்ணு வச்சுக்கிறேன். இப்ப இந்த 2 பேர்லயும் நமக்கு கிளாஸ் இல்ல. அத நம்ம கிரியேட் பண்ணணும், பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த வெதர் ரெஸ்பான்ஸ் நமக்கு வருதுன்னா, இதுக்கு கெட்டர், செட்டர்ஸ் வேணும். அப்போ சோர்ஸ்ல போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு குடுத்துருங்க. அப்படின்னு குடுத்து ஜெனரேட் குடுத்து வச்சுக்கோங்க. கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இருக்கு. அடுத்த வேலை, இப்ப எனக்கு மெயின்ங்கிற பேர்லயோ, வெதர்ங்கிற பேர்லயோ கிளாஸ் இல்ல. அது பப்ளிக் கிளாஸா இருக்கணுங்கிற தேவையில்ல. ஏன்னா, நான் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறேன். பப்ளிக் கிளாஸா இருந்தா, இங்க தனியா போய் கிரியேட் பண்ணணும். இங்க தான் யூஸ் பண்ண போறேங்கிறதுனால, இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் மெயின். அப்போ நான் பப்ளிக்கா குடுக்கல. இதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, குடுத்தாலும் தப்பு இல்ல. இப்ப இந்த மெயின்ல என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மெயின்ல டெம்ப் வேணும். இந்த மெயின்ல எது வேணுமோ எடுத்துக்கலாம். மெயின்ல பிரஷர் வேணும்னா எடுத்துக்கலாம். ஹியூமிடிட்டி எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் டெம்பும், ஹியூமிடிட்டியும் எடுத்துக்கிறேன். டெம்ப் என்ன டேட்டாவா இருக்கு? டபுளா இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல பிரைவேட் டபுள் டெம்ப் அப்படின்னு குடுத்துடுறேன். அதே மாதிரி பிரைவேட் ஸ்ட்ரிங் ஹியூமிடிட்டி அப்படின்னு குடுத்துடுறேன். இது 2 தானே இங்க இருக்கு. ஹியூமிடிட்டி இன்டிஜரா இருக்கா? ஹியூமிடிட்டிய பிரைவேட் இன்டிஜர்ன்னு வச்சுக்கலாமா? நீங்க என்ன டேட்டால இத நீங்க வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இதுல. சரி. அப்போ இந்த இடத்துல இன்டிஜர்ன்னு வேணா வச்சுக்கலாம். இன்டிஜரா தான் இருக்கு. இது 2த்துக்கும் அப்போ சோர்ஸ், ஜெனரேட், கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நம்ம குடுத்துக்கலாமா? செலக்ட் ஆல் நம்ம குடுத்துக்கலாம். ஜெனரேட் குடுத்துட்டோமா? அடுத்தது அடுத்தது கிளாஸ் வெதர். வெதர்ன்னு ஒரு கிளாஸ் நம்மகிட்ட இல்லைல்ல. வெதர்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். வெதர்ங்கிற கிளாஸ்ல என்ன வேணும் நமக்கு? வெதரோட டிஸ்கிரிப்ஷன் வேணும். கரெக்ட்டா? அப்ப டிஸ்கிரிப்ஷன் என்ன டேட்டா டைப்ல இருக்கு? ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல பிரைவேட் ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாமா? அங்க குடுக்குற நேமே இங்கேயும் குடுத்துருங்க. இல்லன்னா இன்னொரு ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணணும் அவ்வளோதான். ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்ப நமக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா, நமக்கு வர்ற ரெஸ்பான்ஸ அது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா குடுக்குது. இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட்டா குடுக்குது. அத நம்ம எடுத்து நமக்கு புரியிற மாரி ஜாவா ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்ப ஜாவா ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் தான் இங்க நம்ம குடுக்குறதெல்லாம். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா எல்லாத்தையும் பிரைவேட்டா வச்சுட்டு கெட்டர், செட்டர்ஸ் வச்சுக்கணும்னு கிட்டத்தட்ட நம்ம ஒரு போஜோ கிளாஸ் வெதர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப நமக்கு அடுத்து என்ன வேணும்? இப்ப நமக்கு கண்ட்ரோலர் வேணும். கரெக்ட்டா? இத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும். அப்ப அந்த கண்ட்ரோலர் கிளாஸ் நான் இங்க எழுதப் போறேன். கண்ட்ரோலர் கிளாஸ் வெதர் கண்ட்ரோலர் அப்படின்னு எழுதிக்கலாமா? வெதர் கண்ட்ரோலர்ன்னு எழுதிட்டு வழக்கமா பண்ற மாரி. அப்ப இது ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ். இப்போ கண்ட்ரோலர்ங்கிற அனோடேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோலர்ங்கிற அனோடேஷன் ஆட் பண்ணிட்டு, என்ன பேஜ டிஸ்ப்ளே பண்ணணும்? கெட் மேப்பிங்ல ஸ்லாஷ்ன்னு குடுத்து வந்தாருன்னா, என்ன பேஜ டிஸ்ப்ளே பண்ணணும்? அத ஃபர்ஸ்ட் குடுத்துக்கலாமா? கெட் மேப்பிங்ல பப்ளிக் ஸ்ட்ரிங் டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்குவோமா? டிஸ்ப்ளேன்னு வச்சுட்டு பாருங்க. ரிட்டர்ன் வெதர் இப்படி குடுத்துட்டா என்ன பண்ணணும்? கெட் மேப்பிங்க்கு அனோடேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ வெதர்ன்னு குடுத்துட்டோம். இப்படி வெதர்ன்னு குடுத்துட்டா என்ன பண்ணணும்? நம்ம போய் ஸ்ப்ரிங் மெயின் கோர்ஸ் மெயின் ரிசோர்ஸ்ல டெம்ப்ளேட்ஸ்ல வெதர்ன்னு ஒரு HTML ஃபைல் நம்ம வச்சிருக்கணும். அதானே ஸ்ப்ரிங் வெப் போய் தேடும். அப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு வெதர் டாட் HTML அப்படின்னு குடுத்துடுறேன். இந்த இடத்துல ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன். டாக் டைப் அதுல HTML பாருங்க XML இப்ப நம்ம டைம் லீஃப் ஆட் பண்ணணும். அப்ப XMLNS :th equals to http://www.timely.org குடுத்துக்கலாமா? குடுத்துட்டு இப்ப என்னோட HTML இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஹெட் பார்ட் ஆட் பண்ணுவோமா? ஹெட்ல டைட்டில் ஒண்ணு குடுத்து வெதர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் குடுத்து அடுத்தது பாடியில ஒரு H2 ஒண்ணு குடுப்போமா? வெதர் ஆப் அப்படின்னு ஒரு H2 ஒண்ணு குடுப்போம். இந்த இடத்துல நீங்க சிட்டி நேம் குடுக்க போறீங்க. இப்போ இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டூ பாருங்க அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். கோட பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன பாருங்க. ஒரு சிட்டி வாங்குறீங்க. கெட் வெதர்ன்னு ஒரு பட்டன் வைக்கிறீங்க. அத குடுத்தா கீழ டேட்டா வர்ற மாரி குடுக்குறீங்க. அப்ப இந்த இடத்துல இன்புட் டைப் டெக்ஸ்ட் குடுத்துக்கலாமா? நேம் ஈக்குவல்ஸ் டூ இந்த இடத்துல சிட்டின்னு குடுத்துக்கலாமா? ஃபீல்ட் அதனால ரெக்யர்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் இங்க பிளேஸ் ஹோல்டர் என்டர் சிட்டின்னு குடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல. இப்போ பிளேஸ் ஹோல்டர் என்டர் சிட்டின்னு குடுத்துக்கலாம்.
என்டர் சிட்டின்னு கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு பட்டன் கொடுக்கணும். அதுக்கு பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். கெட் வெதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம்? கெட் வெதர்னு கொடுத்துருக்கோம். இப்போ கெட் வெதர்னு இங்கே கொடுத்துருக்கோம், ஒரு பட்டன் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கணும்? உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் வேணும். அப்போ நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபார்மோட ஆக்ஷனாக எனக்கு வெதர் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார்மோட ஆக்ஷனாக மெத்தட் என்னது? மெத்தட் போஸ்ட் கிடையாது. நம்ம சர்வர்லேருந்து டேட்டாவை கேட்குறோம். இப்போ சர்வர்லேருந்து டேட்டாவை கேட்குறோன்னா மெத்தட் கெட். வழக்கமாக நம்ம போஸ்ட் கொடுப்போம், ஏன்னா நம்ம டேட்டாவை அனுப்புவோம். இங்கே நம்ம டேட்டாவை அனுப்புகிறோம், சிட்டிங்கிற டேட்டாவை அனுப்புகிறோம். ஆனால் அனுப்பி அங்கே இருக்கிற டேட்டாவை வாங்குறோம். அதனால் மெத்தட் கெட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த வேலை என்ன? இந்த இடத்துல சப்மிட்டுங்கிறத அவர் கிளிக் பண்ணும்போது இந்த வெதருங்கிற ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணும். அப்போ வெதருங்கிற ஆக்ஷன் ட்ரிகர் ஆகி எங்கே போகும்? பேக் டு கண்ட்ரோல். பேக் டு கண்ட்ரோலர் போய் அப்போ நான் இந்த இடத்துல கெட் மேப்பிங் அதே தான் கொடுத்துட்டு வெதர்னு வந்து கேட்குறாருங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கணும். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோடு எழுதணும். இந்த இடத்துல ஒரு கோட் நான் இப்போதைக்கு சும்மா பப்ளிக் ஸ்ட்ரிங் வெதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்குவா. வெதர் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் கொடுப்பீங்க? அட்ரெக்வஸ்ட் பேராமீட்டரில் நல்லா பாருங்கள், அட்ரெக்வஸ்ட் பேராமீட்டரில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கீங்க. அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு மாடல், நான் நீங்கள் கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேட்டாவுக்கு தானே மாடல், ஒரு மாடல் வேணுமா? அது ரெண்டையும் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சும்மா இப்போதைக்கு ரிட்டன் நல்னு கொடுத்து வைக்கிறாங்க. ஸ்ட்ரிங் எரர் காமிக்குதுங்கிறதுனால நல் கொடுத்து வைக்கிறேன். இப்போ நான் கொடுக்குற சிட்டியை வச்சுட்டு எனக்கு இந்த ஏபிஐயில் போய் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இந்த ஏபிஐ காலில் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த யூஆர்எல் முதல்ல எனக்கு தெரியணும்ல, இந்த வெப்சைட் யூஆர்எல் எனக்கு தெரியணும்ல. இந்த வெப்சைட்டோட லிங்க் தெரிஞ்சால் தானே நான் போய் மதுரை திருச்சின்னு இந்த இடத்துல கொடுக்க முடியும். 2 விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒன்று எந்த ஊருன்னு சொல்கிறோம், அது நீங்கள் இப்போ அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்றீங்க. இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் ஏபிஐ, நீங்கள் உங்களோட ஏபிஐ காலுக்கான ஒரு கீ வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த 2 வேணும். அப்போ இந்த கீயை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ யூஷுவலாக நம்ம இந்த மாதிரி மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் தேவையான டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம்? போர்ட் நம்பர் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி நம்மளோட கோர்ஸ் மெயின் இந்த வெதர் ஆப்பில் கோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸில் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்ப்ரிங்கோட அப்ளிகேஷன் நேம் என்ன, போர்ட் நம்பர் என்ன, இங்கே போயிட்டு வெதர் டாட் ஏபிஐ டாட் கீ ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நான் சும்மா இப்படி கொடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்? இது எனக்கு கட்டாயமாக வேணும்ல. அப்போ எனக்கு ஏபிஐ எனக்கு இப்போ என்னென்னலாம் வேணும்? ஒன்று இந்த மாதிரியான ஏபிஐ கீ வேணும், நம்பர் 1 கரெக்டா. இன்னொன்று எந்த சிட்டிங்கிறது வேணும், நம்பர் 2. நம்பர் 3 இந்த யூஆர்எல் வேணும். இதை ஏபிஐ யூஆர்எல்னு வச்சுக்கோ, இந்த யூஆர்எல் வேணும். இந்த 3 வேணும். இந்த 3ஐயும் கொடுத்தா அவுட்புட்டை என்னவா திரும்ப கொடுக்கணும்? அவுட்புட்டை என்னவா திரும்ப கொடுக்கணும்? அவுட்புட்டை அவங்க என்னவா திரும்ப கொடுக்குறாங்க? அவங்க அவுட்புட்டை இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபைலாக கொடுக்குறாங்க. நமக்கு அந்த அவுட்புட்டை ஜேசன் ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் வச்சுருக்கோமா? வச்சுருக்கோம். ஜேசனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் வெதர் ரெஸ்பான்ஸ். அப்போ அவுட்புட் என்னவா உங்களுக்கு வேணும்? அவுட்புட் எனக்கு வெதர் ரெஸ்பான்ஸாக வேணும். இதை நீங்கள் சொல்லணும். இதை யார்கிட்ட சொல்லணும்? நம்ம இப்போ போயிட்டு பாருங்க எப்படி பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஒரு சர்வீஸ் கிளாஸ் எழுது. கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோலர் தான் சர்வீஸ் கிளாஸ். ஒரு சர்வீஸ் கிளாஸ் எழுதலாம், தனியாக எழுதுறது தான் ப்ரொசீஜர். மாடுலாரிட்டிக்காக இந்த இடத்துல ஆட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு சர்வீஸ் கிளாஸ் எழுதிடுறேன். இந்த சர்வீஸ் கிளாஸ் எழுதிட்டு பாருங்க, இந்த சர்வீஸ் கிளாஸை நான் என்னோட கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த சர்வீஸ் கிளாஸ் என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் ஒரு 4 டேட்டா சொன்னீங்கல்ல, இந்த 4 டேட்டாவையும் சர்வீஸ் கிளாஸில் கொடுத்து அவுட்புட் எடுத்து கொடுக்குறது தான் இப்போ நம்மளோட வேலை. இந்த 4ஐயும் இப்போ இந்த 4க்கும் எப்படிங்க கொடுக்குறது? முதல்ல பாருங்கள், இப்போ உங்களோட ஏபிஐ கீ எங்கே இருக்குது? ஏபிஐக்கு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். எப்படி? அட் வேல்யூ annotation used at the field or method constructor indicates a default value expression for the annotated element. அவ்வளோதான். எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் தான் டைம் லீஃப் யூஸ் பண்ணுறீங்களே, அப்போ டபுள் கோட்ஸில் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். $weather.api.key அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம்?
இதோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டீஸில் வெதர் டாட் ஏபிஐ டாட் கீன்னு தானே கொடுத்துருக்கோம். அந்த பேரை இங்கே கொடுத்துக்கோங்க. அந்த வேல்யூவை இங்கே நான் ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஏபிஐ கீன்னு வச்சு அவ்வளோதான். இந்த வேல்யூவை இம்போர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ அப்ளிகேஷன் கீ முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸ்ட்ரிங் சிட்டி நேம் நமக்கு பிரச்சனை இல்லை. கண்ட்ரோலர் கையில் இருக்குது. கண்ட்ரோலர் கையில் ரெக்வஸ்ட் பேராமீட்டரில் சிட்டி நேம் இருக்குது. வெதர் டாட் ஹெச்டிஎம்எல்ல அவர் சிட்டி நேம் கொடுத்து தான் நமக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதனால் அதை நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அடுத்தது ஏபிஐ யூஆர்எல். அப்போ ஏபிஐ யூஆர்எல் எப்படி எழுதுறது? ப்ரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங். கரெக்டா? ஃபைனல்ங்கிறதுனால கேபிட்டல் எழுதுகிறேன். யூஆர்எல். ஏபிஐ யூஆர்எல் என்னது பாருங்க. ஏபிஐ யூஆர்எல் இதுதான் என்னோட ஏபிஐ யூஆர்எல். நீங்கள் அந்த இடத்துல தானே கொடுத்துருக்கேன். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இங்கே அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதான் இப்போ என்னோட ஏபிஐ யூஆர்எல். இந்த ஏபிஐ யூஆர்எல்ல சென்னை மதுரைன்னு ஹார்ட் கோடாக இருக்கக்கூடாதுல்ல. நான் கொடுக்குற டேட்டா வேணும். ஃப்ளவர் பிரேசஸில் கொடுக்குற டேட்டா என்னவா கொடுக்குறேன்? அடுத்தது இந்த கீ எப்போ வேணாலும் எக்ஸ்பயர் ஆகலாம். வேறு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தானே. இதை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ இந்த கீயை நான் என்னென்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்? ஏபிஐ கீ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? ஏபிஐ கீன்னு இந்த இடத்துலயே இருக்கேன். கரெக்டா? அப்போ இதை நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போய் இதை அப்படியே டபுள் கோட்ஸ்குள்ள செமிகோலன் வச்சு விட்டுருக்கேன். இது இப்போ என்னோட ஏபிஐ யூஆர்எல் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு இந்த 4 டேட்டாவையும் எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வர்றது ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஏபிஐ ரெஸ்பான்ஸை ஹெச்டிடிபிக்கு, அதாவது உங்களோட ப்ரௌசருக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. synchronous client to perform HTTP requests. எதுக்காக? எக்ஸ்போசிங் ஏ சிம்பிள் டெம்ப்ளேட் மெத்தட் ஏபிஐ. ஏபிஐயை எடுத்துகிட்டு வர்ற வேலையை தான் ரெஸ்ட் டெம்ப்ளேட் பண்ணுது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதே, இப்படி ஒரு கிளாஸ் இருக்கிறது. போக தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. 2-3 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இது தெரிஞ்சிடும். இப்போ நான் இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் எடுத்து அதை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை கூப்பிட்டு, ரெஸ்ட் டெம்ப்ளேட் நீங்கள் எனக்கு கெட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், ரெஸ்ட் டெம்ப்ளேட் கையில் இதில் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இது ஒரு மெத்தடுக்குள்ளே எழுதணும்ல. பாருங்கள், பப்ளிக் என்ன நான் ரிட்டர்ன் பண்ணணும்? வெதர் ரெஸ்பான்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? எதுக்கு? என்கிட்ட ஒருத்தர் கெட் வெதர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? ஸ்ட்ரிங் சிட்டி கொடுப்பாங்க. எங்கேருந்து ஸ்ட்ரிங் சிட்டி கொடுப்பாங்க? கண்ட்ரோலர்லேருந்து தான் இங்கே வந்தோம். கண்ட்ரோலர்லேருந்து இங்கே வரப்போகிறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க கண்ட்ரோலர்லேருந்து நம்மளை கால் பண்ண போகிறாங்க. கால் பண்ண உடனே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை கூப்பிட்டு ரெஸ்ட் டெம்ப்ளேட் டாட் கெட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களோட யூஆர்எல் என்ன? இதுதாங்க என்னோட யூஆர்எல். என்னென்னலாம் கொடுக்கணும்? ஒன்று யூஆர்எல் கொடுக்கணும். அடுத்தது என்ன மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க? நான் வெதர் ரெஸ்பான்ஸாக எனக்கு அவுட் கொடுங்க, ஏன்னா அதுதான் நான் போஜோ கிளாஸாக வச்சுருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது சிட்டி நேம் வச்சுருக்கீங்களா? சிட்டி நேம் நான் வச்சுருக்கேன். அதை நான் அங்கே ஆர்குமெண்ட்டாக வச்சுருக்கேன். அதை கொடுத்துட்றேன். சரி, சிட்டி நேம் கொடுத்தாச்சு. ஏபிஐ கீ வச்சுருக்கீங்களா? ஏபிஐ கீ வச்சு அதையும் கொடுத்துறேன். செமிகோலன் வச்சு இதுதான் நான் இப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டும். புரியுதா? இந்த 4ஐயும் வாங்கி ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். என்னவா ரிட்டர்ன் பண்ணுறேன்? வெதர் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுறேன். எதுக்குங்க வெதர் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுறீங்க? அதுதான் ஜேசன் ஃபைலுக்கான ஈக்குவலண்ட்டான போஜோ. அங்கே தான் கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ நான் வெதர் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணால் தானே எங்கே வேணாலும் அந்த மெத்தடை கால் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸ், அதில் இருக்கிற ஹியூமிடிட்டி என்ன, டெம்பரேச்சர் என்னங்கிறது நான் பிரிண்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ வெதர் ரெஸ்பான்ஸை நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கரெக்டா? இதுக்கு அப்புறமா இப்போ நான் வெதர் கண்ட்ரோலருக்கு போகிறேன். இப்போ என்னோட வெதர் சர்வீஸையும் என்னோட வெதர் கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அட் ஆட்டோவை கொடுத்து ப்ரைவேட் வெதர் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் தானே, வெதர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாமா? க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெதர் சர்வீஸ் போய் கெட் வெதர் இந்த சிட்டிக்கு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு என்னவா ரிட்டர்ன் பண்ணும்? வெதர் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் இந்த இடத்துல வெதர் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக அதை நான் வெதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வாங்கிடுறேன். வாங்கிட்டு
அதை மறந்துடாம அதை என்னோட மாடல்ல ஆட் பண்ணிடுறேன். அப்போ தானே நான் டேட்டாவை எடுத்துகிட்டு போக முடியும். மாடல்ல இதை வெதர் அப்படிங்கிற பேரில் இந்த வெதர் ரெஸ்பான்ஸை நான் ஆட் பண்ணிடுறேன். மறந்துடாம இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வச்சு ஆட் பண்ணி இப்போ நான் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? நான் இந்த இடத்துல இருந்து வெதரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதானே நம்மளோட HTML ஃபைல். கரெக்டா? இப்போ நமக்கு வெதர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணலை? சரி, முதல்ல இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பண்ணியிருக்கிறத ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரர் வந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ண. வெதர் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ நான் போய் வெதர் ஆப் அப்படின்னு வந்துருச்சு, சிட்டி நேம்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல மதுரைன்னு கொடுக்குறேன், கெட் வெதர் கொடுக்குறேன். அவுட்புட் எதுவும் வரல. இந்த இடத்துல சென்னைன்னு கொடுக்குறேன், கெட் வெதர்னு கொடுக்குறேன். அவுட்புட் எதுவும் வரல. ஏன் அவுட்புட் வரல? அவுட்புட் வருது. அவுட்புட்டை weather.htmlல அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கோடு எழுதியிருக்கோமா? ஒரு கோடுமே எழுதலை. கரெக்டா? அப்போ நான் இந்த ஃபார்முக்கு கீழே பாருங்க, இந்த இடத்துல h2 வெதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபார்முக்கு கீழே ஒரு h2 கொடுத்துட்டு வெதர் டீட்டெயில்ஸ் இப்போ நான் இந்த இடத்துல h3 அப்படின்னு கொடுத்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணி ஒருவேளை அங்கேருந்து என்னவா டேட்டா வருது? வெதருங்கிற பேரில் வருது. இஃப் டபுள் ஈக்குவல்ஸ் டு பாருங்கள், வெதருங்கிற பேரில் தானே வருது. நல்லா பார்த்துக்கோங்க, வெதர்னு தானே வருது. அப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் பிரேசஸ் வெதர் அப்படின்னு கொடுத்து ஒருவேளை இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு h3 ஒன்று கொடுப்போம். h3ல சிட்டின்னு ஒன்று டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு ஸ்பேன் கொடுத்து th.text டைம்லீஃப் எனக்கு ஃப்ளவர் பிரேசஸில் டாலரில் என்ன வேணும், டெக்ஸ்ட் என்னவா பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். அங்கே போய் உங்களோட சிட்டி நேம் என்னவா வருது? சிட்டி நேம்ங்கிற பேரில் வருது. கரெக்டா? அப்போது நான் இந்த இடத்துல போயிட்டு weather.name அவ்வளோதான், ஃப்ளவர் பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி கொடுப்போம். இப்போ நான் போய் என்னோட ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சிட்டி சென்னைன்னு வந்து நான் இந்த இடத்துல மதுரைன்னு கொடுக்குறேன், கெட் வெதர் கொடுக்குறேன், மதுரைன்னு வந்துருச்சு. கன்னியாகுமரி கொடுக்குறேன், கெட் வெதர் கொடுக்குறேன், கன்னியாகுமரின்னு வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ நான் இந்த மாதிரி சிட்டி நேம் எடுத்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துடலாமா? அடுத்து நான் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாமா? பேராகிராஃப் சிட்டி நேம் பெருசாக இருக்கட்டும், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் டெம்பரேச்சர் கொடுப்போமா? டெம்பரேச்சர் என்ன? டெம்பரேச்சர் எப்படி வருது? பொறுமையாக பாருங்கள். டெம்பரேச்சர் எங்கே வருது? டெம்புங்கிற பேரில் வருது. டெம்ப் மெயினில் டெம்ப். அப்போ நான் இங்கே கொடுக்க வேண்டியது weather.main.temp. அவ்வளோதான். வெதரில் டைரெக்டாக வரல, weather.nameனு வரல, weather.main.tempனு வருது. அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ நான் திரும்ப இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குவோமா? எரர் எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பேக் போவோம். டெம்பரேச்சர் ஸ்பேனை பேசிட்டு இந்த இடத்துல ஸ்பேனை க்ளோஸ் ரெஃப்ரெஷ். டெம்பரேச்சர் வந்துருச்சா? இப்போ டெம்பரேச்சர் வந்த மாதிரி ஹியூமிடிட்டியும் இதில் ஆட் பண்ணிடலாமா? ஹியூமிடிட்டி என்ன பேரில் வருது? ஹியூமிடிட்டி மெயினில் வெதர் ரெஸ்பான்ஸில் மெயினில் ஹியூமிடிட்டிங்கிற பேரில் வருது. இடத்துல இதுதான் நீங்கள் உங்களோட வெதர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ்லேயே எழுதியிருப்பீங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு வருது? ஒரு டிஸ்கிரிப்ஷன் சேர்த்துருந்தோம்ல, மிஸ்டெல்லாம் இருந்தோம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், வெதர் ரெஸ்பான்ஸில் வெதர் ஆஃப் 0ல் டிஸ்கிரிப்ஷன். அந்த வெதர் ரெஸ்பான்ஸை தான் வெதருங்கிற பேரில் கொண்டு வரீங்க. அதில் வெதர் ஆஃப்
0ல டிஸ்கிரிப்ட் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி மதுரைக்கு வந்துருச்சா? திருநெல்வேலி வெதர் டெம்பரேச்சர் எவ்வளோ? சென்னை கொடுத்து பார்ப்போமா? கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க. நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் வெதர் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். நன்றி.